இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 2023 குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஒன் வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் tattered, அதுக்கு வந்து டான். டெரிபிள், ஃபியர்ஃபுல். டெரிபிள்னால் பயங்கரமான, ஸோ பயப்படுற அந்த மாதிரி ஒரு மீனிங் வரும். டேட்டர்டுனா கிழித்தல், டான் அப்படின்னாலும் கிழிந்தது. அப்புறம் ஆன்செக்ஸ்லி, அதுக்கு கரெக்டான வேர்டு டென்ஸ்லி. ஸோ இதுவும் கவலையுடன், ரொம்ப சோகமாக இருக்கிறது அது. அடுத்து ஆண்டனிம் எக்ஸ்பென்சிவ், சீப். ஆப்போசிட் வேர்டு எக்ஸ்பென்சிவ்னால் ரொம்ப காஸ்ட்லின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து சீப். காமன், அன்காமன். டீப், ஷாலோ. டீப்னால் ரொம்ப ஆழமான, அப்போ ஷாலோனா மிகவும் ஆழம் கம்மியான. ஓகே, நெக்ஸ்ட் ஹூ ஆம் ஐ. வி வியர் திஸ் இன் அவர் இயர்ஸ். நம்ம காதுகளில் அணிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக இப்போ என்னது? ஏர் ரிங்ஸ். ஏர் ரிங்ஸ் அல்லது எ பேர் ஆஃப் இயர் ரிங்ஸ் அப்படி எழுதினாலும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் வி யூஸ் திஸ் டு ஹோல்ட் ஹாட் திங்ஸ். சூடான பொருட்களை இதில் ஹோல்ட் பண்ணுவோம். அப்போ அது வந்து என்னது அப்படின்னா டாங்ஸ். TONGS. டாங்ஸ்னால் இடுக்கி, தமிழில் வந்து இடுக்கி. ஓகே. ஹூ கிவ்ஸ் டிக்கெட் டு த பேசஞ்சர்? கண்டக்டர். ஸோ யூ நோ இட் வெரி வெல். நமக்கு தெரிஞ்ச வேர்டு. யார் டிக்கெட் கொடுப்பா? கண்டக்டர். CONDUCTOR. ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. தென் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ரிலேஷன், ரிலேஷன்ஷிப். இந்த வேர்டுக்கு பின்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா ஷிப் அப்படின்னு சொல்லி எழுதணும். ரிலேஷன்ஷிப். நூன். நூனுக்கு முன்னாடி ஆஃப்டர். நமக்கு நல்லா தெரிஞ்ச வேர்டு. ஆஃப்டர் நூன். ஓகே. சைல்டு, சைல்டுஹுட். CHILD வேர்டு அப்படியே எழுதிட்டு ஹுட், HOOD. ஓகே, சைல்டுஹுட். அப்புறம் டிக் த கரெக்ட் ஆப்ஷன். தெர் ஆர் மெனி ஃப்ளவர்ஸ் இன் த பஞ்ச். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து மெனி. மெனினா நிறைய. ரெண்டாவது தேர் இசன்ட் எனி வாட்டர் இன் த கிளாஸ். தேர் இசன்ட்னு வந்துருச்சு, நெகட்டிவ் சென்டென்சஸாக வந்துருச்சு. அங்கே ஒரு வாட்டருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ அங்கே எனி தான். தெர் ஆர் மெனி புக்ஸ் இன் த லைப்ரரி. ஸோ மச்சு சொல்லக்கூடாது. தெர் ஆர் மெனி புக்ஸ் இன் த லைப்ரரி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஃபில் வித் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆர் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இந்த ஹெட்டிங்கில் இதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆல் வாஸ் டார்க் அகெயின், நைட் ஹேட் ஃபாலன். ஸோ இது வந்து புக்கில் இருக்குது. அண்டு கண்டிஷனும் ஃபுல்ஃபில் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா அடுத்த சென்டென்ஸ் கண்டிப்பாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இருக்கணும்? ஹேட் எழுதிடணும். கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஹேட் வரணும். அதுக்கப்புறம் என்ன வேர்ப் இருக்கோ அந்த வேர்போட தேர்ட் ஃபார்ம் எழுதணும். ஸோ ஃபால், ஃபெல், ஃபாலன். FALLEN. ஓகேவா? ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. FALLEN. ஓகே. ஹேட் ஃபாலன், அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர். ஓகேவா? செகண்ட் ஒன்று அது ஃப்யூச்சர் டென்ஸா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா அப்படிங்கிறதுக்கு கீவேர்டே அங்கே இல்லை. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் அங்கே என்ன தான் எழுதணும் அப்படின்னா, இது மட்டும் நீங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஹேட் கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் ஹேட் கம்ப்ளீட்டட். ஓகே. COMPLETED. அங்கே அந்த வேர்டு அப்படியே எழுதி டி மட்டும்தான் என்ன செய்யணும்? சேர்க்கணும். ஓகே. ஸோ இந்த ஒன்று மட்டும் எனக்கு டவுட்டு, டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்னா அது இப்படி தான் எழுதணும். அடுத்து டுமாரோ பை திஸ் டைம் ஐ டேஸ்
மை ஓல்டு ஃப்ரெண்ட். டுமாரோ வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால டுமாரோ பை திஸ் டைம் அப்படின்னு வந்தாலே இது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு கீவேர்டு. அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா வில், அதுக்கடுத்து ஹேவ், இது ரூல். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே வில் ஹேவ் வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன வேர்ப் இருக்கோ அந்த வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஸோ வில் ஹேவ் விசிட்டட், வில் ஹேவ் விசிட்டட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். விஐஎஸ்ஐடிஇடி. ஓகேவா? விசிட்டட் ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. விஐஎஸ்ஐடி அங்கே இருக்குது, அது கூட இடி என்ன செய்யணும், சேர்க்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிப்போசிஷன். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், when will you return to your home? So first one is to. I am going to my village on Sunday. Okay. And third one, he discussed the problem with his parents. So kandipa with third one. Divya hid the sweets behind. Hidna மறைக்கிறது, அப்போ பின்னாடி மறைச்சா அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். ஸோ பிஹைண்ட். ஓகேவா? தட்ஸ் ஆல். இவ்வளோதான். தேங்க்யூ.